அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் மிக வலுவாக ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான குருவை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சூரியன், கேது என 3 கிரகநிலைகளுடன் இணைந்து ஜென்மராசியை உருவாக பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள ஓசைகள் கேட்பதற்கான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான சிரமங்கள் வந்து கொண்டிருக்கிறதை எண்ணி வருத்தப்பட்ட நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நல்ல வரன் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் திட்டமிட்டு சிறப்பாக செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. திடீரென ஏற்படக்கூடிய ஆறுதல்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமான அறிவாற்றலை பயன்படுத்தி தெளிவான தீர்வு காண்பதற்கான யோகமும் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் அத்தனை விதமான பணிகளையும் நுணுக்கமாக கையாளுவதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கூட இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளால் மிக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உங்களை தேடி வருகிறது. கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தருணத்தில் பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாகவும் நிறைவாகவும் கிடைக்கிறது. புதிதாக இடம், வீடு, வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு. பெண்மணிகள் இத்தனை பணிகளையும் கண்ணும் கருத்துமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.